This honeycomb could connect to your brain. ஹாய், திஸ் இஸ் சோமன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மூளையை எப்படி தேன்கூட்டோட இணைக்க முடியும். தேன்கூடு அது இருக்கக்கூடிய வடிவமைப்புக்கும் மூளை இருக்கக்கூடிய வடிவமைப்புக்கும் எப்படி இணைக்க முடியும், இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேன்கூடு அமைப்பு அப்படின்னா தேன்கூடு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு திசுவை மூளையோட கனெக்ட் பண்ணுறது. ஸோ அதாவது மூளையோட இணைக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான். இது எதற்காக செய்கிறாங்க, என்ன காரணத்துக்காக இதை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு சிதைவு கோளாறுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக. அப்போ மூளையோட மேற்பரப்பில் அந்த வெளிச்சுவரில் பொருந்தும்படியாக ஒரு திசு அமைப்பில் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சென்சார், அதுதான் இந்த ஹனிகோம் இன்ஸ்பயர்ட் டிஷ்யூ சென்சார். இந்த சென்சார் முழுக்க முழுக்க இந்த சென்சார் எதால் உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ எலக்ட்ரோட்ஸ். இந்த பயோ எலக்ட்ரோட்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த சென்சார்ஸ் இருக்கும். இது எல்லாருக்கும் ஒரே வகையில் பொருந்தும்படி இருக்குமா அப்படின்னா, அதாவது ஒரு மூளைக்கும் இன்னொரு மூளைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த மூளையோட வெளிப்புற சுவரில் இருக்கக்கூடிய அந்த முகடு பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது கைரி. முகடு அப்படின்னு சொன்னால் அது வெளிப்புற சுவரில் இருக்கிற அந்த புறணியில் இருக்கக்கூடிய அந்த கைரி, அதாவது முகடுகள். அப்புறம் அந்த க்ரூஸ் அப்படிங்கிறது பள்ளம். மூளையில் முகடும் பள்ளமும் சேர்ந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு மேல் தான் இந்த கருவியை இந்த சென்சார், அதாவது அந்த உணரியை பொருத்த முடியும். இந்த உணரியை மற்ற இது முன்னால் கண்டுபிடிச்ச உணரிகளுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் பயன்படுத்தக்கூடிய ஜெல். இந்த ஜெல் எதால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜெல்லால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஹைட்ரோஜெல் இந்த ஹைட்ரோஜெல்லை பயன்படுத்துறதுனால என்ன நன்மை அப்படின்னா, இது ஃப்ளெக்சிபிளாக, அதாவது வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, இது அதிகபட்சமாக பெரும்பாலும் இது நீரால் தான் உருவாக்கப்படுது. அதனால் ஏன்னா அந்த ஹைட்ரோஜெல் நீரால் அதிகபட்சமாக உருவாக்கப்படுறதுனால அது மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த முகடு பள்ளம் இதில் போய் பதிந்து அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை சென்ஸ் பண்ணி என்ன பிரச்சனையாக இருக்கும், அது நரம்பு சிதைவு கோளாறுனா அது தொடர்பாக என்னென்ன பிரச்சனை இருக்கும், அப்போ அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதற்கான டேட்டாஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது கிட்டத்தட்ட பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் பேஸ் பண்ணி தான் இயங்கக்கூடியது. அது மூளையும் கணினியும் சேர்த்து இயங்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்கும். இது இந்த ஹனிகோம் இன்ஸ்பயர் டிஷ்யூவான இந்த பயோ எலக்ட்ரோட்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிஞ்சு அது மூலமாக அந்த சொல்யூஷன்ஸ் இந்த டேட்டாஸ் சென்ட் பண்ணிடும். அப்போ டேட்டா சென்ட் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதற்கேற்றார் போன்று தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. இதை யார் வடிவமைத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாவோ சோவ். இந்த டாவோ சோவ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வாம்லே ஃபேமிலி ஏர்லி கெரியர் ப்ரொஃபஸர். இவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இவர் ஒர்க் பண்ணுறாரு. அதே டைமில் இவர் இன்னொரு இதுலேயும் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பென் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் சென்டர் ஆஃப் நியூரல் இன்ஜினியரிங், அதில் இவர் அதுலேயும் இவர் ஒர்க் பண்ணுறாரு. பென் ஸ்டேட்டில் தான் இந்த சோர்ஸஸ் நம்ம எடுத்திருக்கோம். இது தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரை அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா 3D பிரிண்டபிள் ஹனிகோம் இன்ஸ்பயர்ட் டிஷ்யூ லைக் பயோ எலக்ட்ரோட்ஸ் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் நியூரல் இன்டர்ஃபேஸ். குறிப்பாக இந்த இன்டர்ஃபேஸ் ஒவ்வொரு நபருக்கும் ஏற்றார் போன்ற மாதிரி வடிவமைக்க முடியும். ஏன்னா இதில் 3D பிரிண்டிங் டெக்னாலஜி மூலமாக தான் வடிவமைப்பாங்க. இவங்க எப்படி வடிவமைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஸோ இதற்கான ஆராய்ச்சிகள் எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எலிகளில் இதை ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் மூலமாக அந்த பிரைன்ஸ் பிரைன் என்ன இருக்குது, ஸோ பிரெயினில் கேப்சர் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய நரம்பு அமைப்புகளுக்கு ஏற்றார் போன்று டிசைன் பண்ணுறது. ஸ்பெசிஃபிக்காக டிசைன் இருக்கும். இதோடைய பயோ எலக்ட்ரோட்ஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த ஹனிகோம் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும், இன்ஸ்பயர் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணப்படும். அந்த இப்போ ஏவோட பிரெயின் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்றார் மாதிரி, இப்போ பியோட பிரெயினுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஒரு யூனிக் பேட்டர்னில் தான் இதை டிசைன் பண்ணுறாங்க. ஏன்னா 3D பிரிண்டிங்னால ஈஸியாக பிரிண்ட் பண்ண முடியும், மற்றதை விட காஸ்ட்டோட கம்பேர் பண்ணும் போது. அதனால ஒவ்வொரு பிரெயினுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அதில் ஏன் யூனிக்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் இருக்கக்கூடிய இந்த க்ரூஸ் அப்புறம் கைரி, அந்த முகடும் பழமும் என்ன இருக்கும்னா வெவ்வேறு மாதிரி இருக்கும். இந்த காரணத்தினால ஒரு மூளைக்கும் இன்னொரு மூளைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டிஷ்யூஸ் டிசைன் பண்ணப்படுது.
இப்படி டிசைன் பண்ணக்கூடிய டிஷ்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணிடுறாங்க. இதை வந்து எம்ஆர்ஐ மூலமாக வந்து எடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிட்டு இதை வந்து பிரெயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பிரெயினோட வெளிப்புற சுவரில் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஆப்ரேஷன் மூலமாக. அப்படி ஆப்ரேட் பண்ணி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 28 டேஸுக்கு கூட வந்து இது 0 இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் கொண்டதாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து ஒரு நல்ல ஆக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. இது வந்து எலிகளில் வந்து ஒரு 28 நாள் ஆராய்ச்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதற்கு அடுத்து வந்து ஒரு 21 ஹியூமன் பிரெயினை வந்து இவங்க எம்ஆர்ஐ மூலமாக ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட பிரெயினுக்கு ஏற்ற மாதிரி இவங்க தனித்தனியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அந்த பிரெயின் சிக்னலில் இருக்கக்கூடிய கண்டினியூட்டி வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நியூரான்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சிக்னல்ஸில் வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஈஸியாக வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியுது. அதனால் வந்து இந்த பார்க்கின்சன் சிண்ட்ரோம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சில நரம்பியல் சார்ந்த நோய்கள், மூளை நரம்பியல் சார்ந்த நோய்கள் இருக்கக்கூடிய இந்த நரம்பியல் சிதைவு கோளாறுகள்னால ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த டிஷ்யூஸ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால அது புரிஞ்சிக்குது. அதில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அதில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ப்ராப்பராக டிரான்ஸ்மிட் பண்ணி சிக்னல்ஸ் வந்து டெலிவர் பண்ணுது. இதுக்கு முன்னால் யூஸ் பண்ண சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதில் வந்து அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சிக்னல் லாஸும் வந்து இருக்குது. ஆனால் இதில் வந்து என்னென்னா பிரெயின் சிக்னல் லாஸ் வந்து அவ்வளோக்கா வந்து இல்லை. ஸோ ஃபாரின் பாடி ரெஸ்பான்ஸ் வந்து இதில் வந்து பிரச்சனைகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ முன்னாடி இருக்கிறதுலேருந்து இதில் ஸோ இந்த மாதிரி நிறைய மாறுபாடுகள் முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். நார்மலாக ஒரு பிரெயினை வந்து விரித்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தட்டையை விரித்து பார்த்தா ஒரு பிரெயின் வந்து 2000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரேஞ்சில் இருக்கும். அதாவது 2 பெரிய பீஸாவை எடுத்து வச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து பிரெயினோட இது அமைப்பு வந்து இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸ் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நபருக்கும் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாவர்ட் ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, இது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற போன்ற வடிவமைப்பு கொண்டதாக இருக்கிறதுனால இதை டிசைன் பண்ண முடியும். இதில் வந்து நியூரல் இன்டர்ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்படி இதுக்கு முன்னால் இருந்ததுக்கும் இதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிற பேரில் சொல்லப்படுது. இன்றைக்கி நம்ம ஒரு ஹனிகோம்ப் இன்ஸ்பயர் டிஷ்யூவை வந்து எப்படி பிரெயினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அது எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பாக வந்து நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நல்ல சக்ஸஸ் ரேட் கொடுக்கும் அப்படின்னா இதுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இந்த நோய்கள் தொடர்பான விஷயங்களை வந்து இது பண்ண முடியுமோ, அதே நேரத்தில் இதுக்கு தொடர்பான சென்சார்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மேம்பட்ட முறையில் வந்து இதுக்கான சென்சார்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியுமா. அதாவது நியூரோ ப்ரோஸ்டெட்டிக்ஸ் மூலமாக வந்து புது விதமாக இன்னுமே நல்ல ஒரு தரம் வாய்ந்த உணரிகளை வந்து வடிவமைக்க முடியும் அப்படிங்கிறத இதோட ஆராய்ச்சி சொல்லப்படுது. ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3D printable honeycomb inspired tissue like bio electrodes for patient specific neural interface அப்படிங்கிற டைட்டிலில் தான் அவங்க வந்து அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸில் இதை பற்றி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து நாம் வேறு ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சைனிங் சௌமியா அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.